ரமலான் மாதம் முடிய போகும் இந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை சதகத்துல் ஃபித்ர். இதை யாருக்கு எவ்வளவு எப்போ கொடுக்கணும் அப்படின்றது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதற்கான நியத்து. எந்த ஒரு நற்செயலும் நம்முடைய எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. அல்லாஹ் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் கடமையாக்கிய இந்த சதகத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுறேன் அப்படின்னு நம்ம மனசால உறுதி எடுத்துக்கிட்டாலே அது போதுமானது. இப்போ யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற வீட்டின் தலைவர், அவருடைய மனைவி, குழந்தைகள் அப்படின்னு ஒவ்வொருக்கும் இதை வழங்கணும். பிறந்த குழந்தை முதல் முதியவர் வரை அனைவர் சார்பாகவும் இதை நம்ம தரணும். இப்போ இதை எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருநாள் தொழுகைக்கு புறப்படுவதற்கு முன்னாடியே நம்ம இதை நம்ம கொடுத்து முடிச்சிடணும். அதுதான் மிக சிறந்த நேரம். எப்போ இது ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, பெருநாளுக்கு ஒரு நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் முன்னாடியே நம்ம கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனா பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுத்தால் அது சாதாரணமா சதகாவா மாறிடும், அது ஃபித்ராவா அது அமையாது. ஸோ நீங்க பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியே நம்ம ஃபித்ரை கொடுத்து முடிச்சிடணும். இப்போ இந்த சதகத்துல் ஃபித்ரோட நோக்கம் என்ன, நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காரணங்கள். நோன்பு காலத்துல நம்ம செய்த வீணான பேச்சுக்கள், அதுக்கப்புறம் சிறு தவறுகளுக்கு இது ஒரு பரிகாரமாக அமைஞ்சு நம்முடைய நோன்பை தூய்மைப்படுத்துது. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா, பெருநாள் அன்னைக்கு ஏழைகளும் பசி இல்லாமல் மற்றவர்களை போல மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு அளவு, அதாவது நம்மளுடைய 2 கையால 4 முறை அள்ளி போட்ட எவ்வளவு வருமோ அவ்வளவு கொடுக்கணும். அது அரிசியா இருக்கலாம், இல்ல கோதுமையா இருக்கலாம். அதாவது இன்றைய எடை கணக்குப்படி பாத்தீங்கன்னா 3 கிலோ கொடுக்கலாம். ஒரு அரிசியாவோ கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமையாவும் கொடுக்கலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நாம் வழங்கக்கூடிய இந்த சதகத்துல் ஃபித்ரை அல்லாஹ் நம் அனைவரிடமிருந்தும் கபூலாக்குவானாக. ஆமீன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.